அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மாய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் அதிரடியான மாற்றங்கள் என்ன, இது நடந்தே தீரும், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, அஷ்டமத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மாய வலையில் மிகவும் வலுவாக குரு பகவானும் அதிசாரமாக விரயத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்ப போகிறாருங்க. இப்படி மாய வலையில் சிக்கிடாமல் உறுதியாகவே காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறார். 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடமான வெற்றிக்கு உரித்தான 3இல் ஆட்சி பலம் பெறுவதோ மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியனுடனும் இணைந்து வலம் வரப்போகிறார். புதனுடனும் இணைந்து வலம் வருவதால் புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட பல யோகங்கள் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மாய வலையில் சிக்கிடாமல் பல நல்ல அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். சுக்கிரனின் அருள் இருந்தால் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட சுக்கிரன் ஒருவர் சாதகமான அமைப்பில் இருக்கும் போது உறுதியாகவே குரு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உடனடியாக அவர் வக்ரகதியில் திரும்புகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஆய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் பல அதிரடியான மாற்றங்கள் இது நடந்தே தீரும், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத வகையில் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் நவ கிரகங்களிலே வெள்ளி கிரகம் என்று அழைக்கப்படுகிறார். செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. சுக்கிரன் தான் மனித வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தையுமே நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர். பலம் பெற்று இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் சிறப்பாக கிடைக்கும். செல்வ செழிப்பு, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை போன்றவை இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிர திசையோ சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பண வரவு அதிகரிக்கும் சிறப்பான யோகம் நிறைந்த காலம் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் சாதுவான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் தான். ஏனென்றால் சுக்கிரன் மென்மையான கிரகமாக இருக்கிறார். பெண் தன்மை அதிகமாக இருந்தாலும் கூட கோபம் வந்துவிட்டால் அனைத்தையும் நாசம் செய்யக்கூடிய அளவிற்கு ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன். எனவேதான் அவர் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்ப போகிறார். மாய வலையில் சிக்காமல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. லட்சுமி, இந்திரன், வர்ணன், இந்திராணி என பல பெயர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த காரண கர்த்தாவாகவும் பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொழில் வளம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறார். தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உண்டு. கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது. காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். வாழ்க்கை துணையின் நல்குணங்கள் உங்களுடைய வாழ்வில் சில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு சமூக உறவு மேம்படும் தருணமாகவும்
மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அழகு மற்றும் கலைத்துறையின் அதிபராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உங்களுடைய உள் தோற்றம் மட்டுமல்ல புற தோற்றத்தையும் பொலிவு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அது மட்டுமல்லாது பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதிகாரம் கொண்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். அதே சமயம் சுக்கிரன் தோஷமடைந்தால் திருமணம் தடை ஆகலாம். பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கிடைக்காமல் தடைபடலாம். சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும். அது மட்டுமல்லாது வாழ்க்கையில் சுகங்களை அனுபவிப்பதை தவிர சிரமத்தையே அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஆனால் தற்போது சுக்கிரன் பல்வேறு வகையான தோஷங்களை நீக்குவதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சுகமான வாழ்க்கை மற்றும் மிக மகிழ்ச்சியான குடும்ப சூழல் என அனைத்தையும் நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கிரன். எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றமும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல கலைநயத்துடன் வீட்டை அலங்காரம் செய்தல் சொகுசு பொருட்களை வாங்கி மகிழுதல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். கலைத்துறையில் பொழுதுபோக்குக்காக நடனம், பாடல், இசை, சினிமா, நாடகம், கவிதை என பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது செல்வ செழிப்பு சௌகரியங்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கள்ளத்திரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். தசாபுத்தி வலுவாக இருந்தால் வீடு, வாகனம், ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதோடு சுகமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மன வருத்தம் இந்த தருணத்தில் உறுதியாகவே குறையும். மனதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தெளிவான முறையில் கவனம் செலுத்தி அதில் இருந்து சிக்கல்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது கலை என்றால் சினிமா துறை மட்டுமல்ல, இலக்கியம், இசை, கட்டிடக்கலை, ஓவியம், சமையல், பொழுதுபோக்கு என அனைத்திற்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. மாய வலையில் சிக்கிடாமல் உங்களுடைய தனி திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்றால் 64 கலைக்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன் தான். எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி மென்மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால். எனவே தவற விடாதீர்கள். மாய வலையில் சிக்காமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சியாக ஆட்சி பலம் பெறுவதால் இவை அனைத்தும் நினைத்தபடி நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக சிறப்பான மாற்றத்தையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை சுக்கிரன் தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து உங்களை தேடி நிறைவாக வரப்போகிறது. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சுக்கிர தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய பல பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதால் இந்த வேளையில் திருமண தடை, நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த காரிய தடை போன்ற அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சுக்கிரன் நீச்சம் சஞ்சரிப்பதை காட்டிலும் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. காதல் வாழ்க்கை இனிமையாக அமைவதோடு திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிரிந்து சென்ற கணவன் மனைவி மீண்டும் இணையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் சந்திக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும்
சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் என்றாலே சுத்தம் என்று அர்த்தம். சுத்தமான வாழ்க்கையை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்த்து மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது உணவு உடை சார்ந்த விஷயங்களிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் பல நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக கலைத்துறை 64 கலை சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. சினிமா மட்டுமல்ல, கலைத்துறை ரீதியான பல விஷயங்களை திறன்பட மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது கலைத்துறையிலும் உச்சபட்ச வளர்ச்சி காணக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் பெருவிதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் கிடைப்பதோடு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மிக சிறப்பான பணிகளை திறன்பட மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் மிகப்பெரிய அளவில் ஆளுமை பண்பும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் சுகபோக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் தடையில்லாமல் கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத பண வரவு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான காரிய தடை, சிரமம், சிக்கல் போன்ற அனைத்தையுமே தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே எதிர்பாராத வகையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சுக்கிரனின் நாள் என்று கருதக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து தொடர்ந்து 3 வாரம் அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம்.